மதுரையை சேர்ந்த பெண் ஒருவர் பாண்டிச்சேரிக்கு 7ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகளுடன் ஒரு வேலையாக சென்றுள்ளார். சென்ற இடத்தில் பணம் தொலைந்துள்ளது. திரும்பி மதுரைக்கு செல்ல டிக்கெட் எடுக்க காசு இல்லாமல் பாண்டிச்சேரியில் பேருந்து நிலையம் அருகே தங்கியுள்ளார். அங்கு அழுது கொண்டே இருவரும் வருவதை பார்த்த அந்த முகம் காட்டா வாலிபர் அவர்களிடம் ஏமா அழுகிறீங்க, என்ன ஆச்சு என விசாரிக்கின்றார். அந்த பெண் கூறியதை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். அடுத்து அவர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். பஸ் காசு இல்ல. இது யாரு? என் மக எத்தனா படிக்குது? 7வது. மதுரையா? பாண்டிச்சேரியில இருக்கு பாக்க வந்தேன். எனக்கு பஸ் காசு இல்ல. இருக்கவங்கள எல்லாம் தொந்தரவு பண்றாங்க. நிம்மதியே இல்ல எங்களுக்கு. அவரும் இருந்தானே எங்களுக்கு பயம்லாம் இருந்தோம். அவரும் இல்ல. எங்களுக்கு யாரும் எங்க போறேன்னு தெரியல. மேலான்னு தெரியல. பேர் என்ன? எத்தனா படிக்கிறா? சரி, யார்ட்டே கேட்க வேண்டியதானே? கேட்டதுக்கு இல்லன்னு வர சொல்றாங்க. சம்பாதிக்க வரீங்களான்னு கேக்குறாங்க. கூப்பிடுறாங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கு. தயவுசெய்து இங்க வரேன், நான் உங்களுக்கு பணம் தரேன். இது மோசமான ஏரியா. இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நைட்லாம் இங்க இருக்க முடியாது. போலீஸே ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. பிள்ளைய கூட்டு நான் பணம் தரேன், டிக்கெட் எடுத்து மதுரைக்கு போங்க, சரியா? வளப்புல வந்து படுத்ததான் தூக்கிட்டு போயிட்டாங்க. பணம் இருக்கு. இந்த பணம் நீங்க ஊருக்கு போய் சாப்பிடுறதுக்கு உங்க எல்லா செலவுக்கு எல்லாத்துக்கும், சரியா பாப்பா? பார்த்து போயிருவீங்களா? இதெல்லாம் சாப்பாடு இருக்கு, பொறப்ப சாப்பிடு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா? டிக்கெட் பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிருங்க, சரியா? உங்களை மறக்க மாட்டாங்க. உங்களை கோயில் கட்டி கும்பிடுவாங்க. நீங்க அதெல்லாம் என்னோட நம்பருக்கு வீட்டுக்கு போயிட்டு என் நம்பருக்கு போன் பண்ணுங்க. டிக்கெட் எடுத்து கொடுத்து சாப்பாடும் வாங்கி கொடுத்து தேவையான பணத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் நீங்க ஊருக்கு போய் பத்திரமாக இறங்கியதும் எனக்கு மறக்காம போன் பண்ணி சொல்லணும் என தனது போன் நம்பரையும் கொடுத்த அந்த வாலிபரின் குணத்தை என்ன சொல்லி பாராட்டுவது என தெரியவில்லை. அந்த பெண் கண்ணீர் விடும் அளவிற்கு அவரிடம் நடந்து கொண்டவர்கள் வாழும் அதே சமூகத்தில் தான் உடன்பிறவா தம்பியாக அவர்களை பத்திரமாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த இது போன்ற முகம் காட்டா வாலிபர்களும் இருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த உலகம் பேலன்ஸாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது.